சூட்சமங்கள் இருக்கிறது. ஏனென்றால் இந்த ராகு கேதுவை எந்த கிரகம் எந்த இடத்திலிருந்து யார் பார்க்கிறார்கள், யாருடைய நட்சத்திர சாரத்தில் இது இருக்கிறது என்பதை பொறுத்து தான் இதனுடைய தன்மையை நாம் கணிக்க முடியும். பொதுவாக அடிப்படையில் 5ல் ராகு கேது இருக்குங்க, மொத்தமாக அப்படி தாங்க இருக்கும். அவங்களோட பூர்வ புண்ணியமே மோசமாக கெட்டு கிடக்குது. அதனுடைய தாக்கங்கள் தான் இவர்களுக்கும் தொடரும். அதுக்கப்புறம் இதுகளோட பிள்ளைகளுக்கும் தொடருமா என்னங்கிறது கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா குழந்தை பாக்கியமே இருக்காதல்ல. 5ஆம் இடம் என்பது குழந்தை பாக்கியத்தை சொல்லக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த அசுப கிரகங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் நிச்சயமாக குழந்தை தன்மைங்கிறது, குழந்தை பேருங்கிறது கொஞ்சம் தள்ளி போகும். ஆனால் பெருமளவில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் இருந்திருக்கு. பூர்வீக புண்ணியங்களுடைய அந்த அற்புதமான அவர்களுடைய தாய் வழி தந்தை வழி இருக்கக்கூடிய அந்த நற்செயல்களை செய்யக்கூடிய பாக்கியம் கிடைச்சிருக்கு. பூர்வ சொத்துக்களை அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சிருக்கு. ஊரை விட்டு போனாலும் ராஜா போல வாழ்ந்த ஒரு நிலையை அடைஞ்சிருக்காங்க. புத்தி சரியில்லை, அறிவில்லை, படிப்பில்லைன்னு சொல்லவர்களெல்லாம் பட்டம் வாங்கி பெருமளவில் பட்டதாரியாகவும் பெரும் பதவிகளிலும் அரசியலையும் அறிஞர்களாகவும் விஞ்ஞானிகளாகவும் உருவாகியிருக்காங்க. இதெல்லாம் இருக்கும் பொழுது இதை அடிப்படையாக வச்சு தான் நம்ம பார்க்கணுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணுங்க. அதனால் உங்கள் குழந்தைகளில் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய சுய ஜாதகத்தில் 5ல் ராகு கேது இருந்தால் பயப்படாதீங்க. அதற்கான காரண காரியங்கள், அதை எப்படி பாசிட்டிவாக ஆக்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான நிறைய சூட்சுமங்களை பரிகாரங்களாக முன்னோர்கள் வகுத்து வைத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் நம்ம அதை அணுகினால் நிச்சயமாக அது நற்பயனை கொடுக்கும். அதனால் பயப்படாதீங்க. பொதுப்படையாக ஒரு விஷயத்தை பார்த்துட்டு பயந்துட்டு இதுதான் முடிவு அப்படி